காணுங்க. என்னம்மா சொல்ற? வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேனா, எங்கேயுமே காணோம். இங்க தான் இருப்பா, நல்லா போய் தேடி பாரு. எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது மாமா. என்னப்பா சொல்ற? உங்க தங்கச்சி தேவிதான் அவளை கடத்தி வச்சிருக்க. மாயா இருக்கிற இடம் உங்க தங்கச்சிக்கு மட்டும்தான் தெரியும். என்ன விளையாடுறீங்களா? இந்த வீட்ல எந்த கல்யாண பொண்ணு காணாம போனாலும் பழைய தூக்கி ஏமலதான் போடுவீங்களா? நான் சொன்னேன் இல்லன்னு, இதுக்குதான் நான் ஊருக்கு போறேன்னு சொன்னேன். நீங்க தான் கல்யாண வேலையை பாருன்னு சொன்னீங்க. இவர் பொண்ணு காணாம போச்சா, அந்த பழைய தூக்கி ஏமேல போட்டு நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்றாரு பாருங்க. நேத்து ராத்திரி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னீங்களா இல்லையா? உங்க பையன் என் பொண்ண தப்பா பார்த்தான். அவனை கண்டிக்காம நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அந்த கோவத்துல தான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் சொன்னேன். நான் உங்களுக்கு கூட பிறந்தவளா நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், அவளை விட்டுருங்க. அவ எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. லீலா, நான் தான் உங்க பொண்ணு எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல, அவர் தான் சொல்றாருன்னா நீங்களும் அதே சொல்றீங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? சந்தேகத்துக்கு இடம் வச்சேன்னா அவங்க கேட்கதான் செய்வாங்க. என்ன சந்தேகத்துக்கு இடம் வச்சுட்டேன்? நீங்க நம்பணுங்கிறதுக்காகவே இது வரைக்கும் நான் செய்யாததை செய்யதான் போறேன். என் வாய் வார்த்தைக்கு மரியாதையும் நம்பிக்கையும் இல்லாம போயிடுச்சு. அதனால்தான் கற்பூரத்தை ஏத்தி கொண்டு வந்திருக்கேன். இவங்க பொண்ணு நான் எதுவுமே பண்ணலன்னு கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்றேன். அதுக்கப்புறமும் நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். இப்போ அதை நம்புறீங்களா? நேத்தி கூட இவரு எம்எல்ஏவா நிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாரு. அது பிடிக்காத யாரோ ஒருத்தங்க கூட இத பண்ணிருக்கலாம்ல. ஏப்பா, அவ சொல்றது சரிதானே? என் மேல கை வச்சுட்டேல, நான் யாருன்னு காட்டுறேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்குன்னு பாருடா. பொன்னம்பலம் யோ, பொண்ணு எங்கன்னு கேட்டா மர்மம் கிர்மன்னு கதையா விடுற. நான் கதை விடலையா, ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். என்னையா ஆதாரம் இருக்கு? அப்படி என்னையா மர்மம் இருக்கு? ஆவி இருக்கு.